மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். போட்டித் தேர்வுக்கான பல வழிமுறைகளில் அறிவியல் பாடத்திலிருந்து, அதிலும் குறிப்பாக இயற்பியல் பாடத்திலிருந்து இன்று நாம் ஒரு பாடத்தை பார்க்கலாம். குறிப்பாக 7, 8 மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பருவம் 3 உள்ள அனைத்து பாடங்களும் இந்த மாதத்தில் நாம் பார்க்கலாம். அதில் குறிப்பாக என்எம்எம்எஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ அதற்கு முன் நான் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இதுவரையிலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். ஆல்சோ நீங்க பார்க்கக்கூடியவர்கள் பேரண்ட்ஸாகவோ இல்ல டியர் டீச்சர்ஸாக இருந்தானா நீங்க அதை நீங்க தேவையான மாணவர்களுக்கும் தேவையான குழந்தைகளுக்கும் இதை நீங்க ஃபார்வேர்ட் செய்யுங்க. அவங்களும் இந்த கிளாஸ் போகலாம். இப்போ இதுல முதலாவது நம்ம பார்க்கறது டேர்ம் 3ல வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம இங்க பார்க்கிறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நம்ம இங்க பார்த்தீங்கன்னா லைட். இந்த லைட் பாடத்துல இந்த என்னென்ன நம்ம டாபிக்ஸ் நம்ம இங்க கவர் பண்ண போறோம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாணவர்களுக்கு நாம புரியக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் த லைட் இஸ் அன் எனர்ஜிங்கிறத நாம இங்க அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம சவுண்ட் லெசன்ல பார்த்துருக்குறோம். அதுலயும் இந்த சவுண்ட்ங்கிறது இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இல்லையா? அதே போல இந்த லைட்டும் இட்ஸ் எனர்ஜி. அப்புறம் அடுத்தது வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட். நேச்சுரல் லைட் என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் லைட் என்னங்கிறத அதை நம்ம முக்கியமா நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். இது ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ். இந்த நிழல்கள் எந்த மாதிரி ஷேடோஸ் வருது, எப்படி அது வந்து உருவாகுது. அப்புறம் அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ரிஃப்ளெக்ஷன் என்ன, ரிஃப்ராக்ஷனுங்கிறது என்ன, அப்புறம் அது ஒளி விலகல், ஒளி சிதறலியா, அப்புறம் வந்து ஒளி ஊடுருவல், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்புறம் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதற்கான விதிகள், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் நம்ம இங்க பார்க்குறோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இமேஜஸ் ஃபார்ம்ட் இன் பிளேன் மிரர். ஒரு நல்ல ஒரு பிளேன் மிரர்ல வந்து எந்த மாதிரி இமேஜஸ் வருது, அந்த இமேஜஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சைஸ் எப்படி இருக்கும், அதோட பொசிஷன் எப்படி இருக்கும், இதை பத்தி நம்ம பிளேன் மிரர், அது வந்து என்ன வகையான சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்புறம் டிஸ்பர்ஷன் ரொம்ப முக்கியமானது. டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்ல ஸ்பெக்ட்ரம் வந்து எது, இந்த ப்ரீசம் சொல்றோம் இல்லையா, ப்ரீசம்ல வந்து எப்படி நம்ம பார்க்க, அது நீங்க பார்த்துருப்பீங்க. அது ப்ரீசம்ல இருந்து என்ன வரும், அப்புறம் அதுல வந்து நியூட்டன்ஸ் டிஸ்க் நம்ம அங்கே எப்படி நாம அதை கவர் பண்ணணும், என்னென்ன கலர் வந்து பிரிசம் மூலமா நம்ம இந்த ஒயிட் லைட் மூலமா சன்லைட் மூலமா நம்ம இருக்கிறத நாம அதை நம்ம பிரிச்சு நம்ம பார்க்குறோம். அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ், இதுதான் நம்ம இங்கே பார்க்க போறோம். இந்த ஒரு 7, 8 முன்னு வந்து ஒரு எனர்ஜி, அப்புறம் நேச்சுரல், ஒரு ஆர்டிஃபிஷியல், அப்புறம் இந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஷேடோ எப்படி உருவாகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் என்னென்ன, அப்புறம் அதோட விதிகள் என்ன, அப்புறம் பிளான் மிரர் பத்தி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, டிஸ்பர்ஷனுங்கிறது என்ன, கலர் சிந்தசிஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது. சரி, ஓகே. நவ் லெட் அஸ் பாஸ் ஆன் டு த இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம். ஒரு பொருளை வந்து நாம பார்க்கும்போது அது எப்படி நம்ம கண்களுக்கு வந்து அது பிரதிபலிச்சு, அது எப்படி நம்ம இமேஜ் வந்து நம்ம இமேஜை நம்ம வந்து கிரியேட் பண்றோம். பிரெயின் வந்து எப்படி அது வந்து ஒரு அசிமுலேஷன் பண்ணி என்ன ஒரு இமேஜை பண்ணுது, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமா இருக்குதுன்னா இந்த லைட். இந்த லைட் இஸ் எ டைப் ஆஃப் எனர்ஜி தான் இங்க நீங்க முக்கியமா பார்க்கிறது. இது என்ன பண்ணுது, தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு see ஆல் திங்ஸ் அரவுண்ட் அஸ். அதான் இப்போ லைட் கேன் பி டிடெக்டட் பை, எதனால நாம பண்றோம், எந்த புலன் உறுப்பால, ஹியூமன் ஹை. ஸோ வி ஆல் நோ தட் லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் விஷன். இதுதான் லைட் வந்து நம்மளுடைய பார்வைக்கு அந்த புலன்வெளி நம்ம பண்றதுக்கு எல்லாமே லைட் வந்து விஷனா இருக்குது. இப்போ லெட் அஸ் see more about லைட். இது எதுனா லைட் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி ஃபார் பிளான்ஸ். பிளான்ஸ் வந்து ரொம்ப இங்க முக்கியமா படுது. குறிப்பா பார்த்தோன்னா போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்ல நம்ம இருக்கின்ற அனைத்து மற்ற ஒரு கிரேட் பாருங்க. இப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், அப்புறம் இந்த ஃபேட் எல்லாம் இருந்து கூட அது ஒரு முக்கியமான ஒரு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லைட். இந்த லைட் இல்லைன்னா இந்த சிந்தசிஸை பார்த்துக்கலாம் இல்லையா? நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு பாத்திரமா இல்லை ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அதில் வந்து அந்த புல்லில் வந்து நீங்க வந்து அதை மூடி வைங்க. அந்த எந்த இடத்துல நம்ம அதை மூடி வைக்கிறோமோ அந்த இருக்கிற ஒரு அந்த ஒரு புல்லு மேலே நீங்க ஒரு கவர் பண்ணி ஒரு பொருளை வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா கரெக்டா அந்த இடத்துல நம்ம வந்து சன்லைட் போகாம நம்ம அதை ஸ்டாப் பண்றோம் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சிருப்பாங்க. அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கவர் பண்ற அந்த இடத்துல மட்டும் அது என்ன ஆயிருக்குன்னா, இந்த பிளான்ட்டோ இல்ல ஒரு கிராஸ் ஆகட்டும், இல்ல வேற ஏதோ சின்ன செடி ஆகட்டும், அங்க வந்து அது குரோத் இருக்காது. அதோட கலரே ஒரு கிரீனிஷ் கலர்ல இருந்து ரொம்ப ஃபேட் ஆகி
ஒரு டோட்டலா ஒரு வேற கலரே சேஞ்சஸ் ஆகி நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ லைட்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இங்கே பார்க்குறோம். இது வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது பிளான்ட் வந்து அசிமுலேட் பண்ணுது. அசிமுலேட் பண்ணி இதோட என்னென்ன ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த சன்லைட் இஸ் ஆக்ட்ஸ் வைட்டல் ரோல். இந்த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சன்லைட் தான் ஒரு வைட்டல் ரோலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் இருந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சோர்ஸ் ஆஃப் லைட்னு பார்க்கும்போது இதில் வந்து 2 வகையான சோர்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து நேச்சுரல் சோர்சஸ், 2 ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ். ஒன்று இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு இது, அப்புறம் வந்து நம்மளால் உருவாக்கப்படுகின்றது நம்ம ஆர்டிஃபிஷியல் பார்க்குறோம். இப்போ நேச்சுரல் சோர்சஸ்ல நிறைய பொருள்கள் வந்து நம்ம லைட் வந்து எமிட் பண்றது. அதுல குறிப்பாக பார்க்கும்போது பாருங்க என்ன ஆகுதுன்னா, இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம் சன் இல்லையா? சன் வந்து த லைட் ஃப்ரம் தட் ஆர் டு வந்து சன் லைட் பார்க்குறோம். அப்புறம் வந்து மூன். இந்த மூன் ப்ரொவைட்ஸ் லைட் கொடுக்குது. ஆனா மூன் வந்து அதோட இருக்குதானா இது வந்து சன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுக்குது. அப்புறம் அடுத்ததா வந்து என்ன பயோலிமினிசன்ஸ். இந்த சின்ன சின்ன மின்மினி பூச்சின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வர்றதெல்லாம் வந்து பயோலிமினிசன்ஸ். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, ஃபயர் ஃப்ளைஸ் வருது, ஜெல்லி ஃபிஷ், அப்புறம் அதே நேரத்தில் க்ளோ வார்ம். இதுதான் நம்ம மின்மினி பூச்சின்னு பார்க்கறது. இப்போ சட்டன் டீப் சி கடலுக்கு அடியில் இருக்கிற சட்டன் வகை பிளான்ட்ஸ் என்ன ஆகுன்னா, இந்த லைட் வந்து எமிட் பண்ணுது. இது நீங்க இந்த அண்டர் த சி அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து நம்மளோட இருந்துச்சு. அதையும் கூட நான் உங்களுக்கு டைம் இருந்து போட்டு காமிக்கிறேன். அது நம்ம பார்க்கலாம். ஸோ அதில வந்து டீப் சீ பிளான்ட்ஸ்ல வந்து அதில வந்து லைட் எமிட்டிங் அந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம இங்க பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம இந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கான எமிட் தான் லைட் நேச்சுரலா ஒரு சர்டன் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இங்க பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த நேச்சுரல் சோர்சஸ். ஒண்ணு வந்து சன்லைட், அப்புறம் வந்து மூன், அப்புறம் இந்த பயோலிமினிசன்ஸ் பொருளுங்க, அப்புறம் க்ளோ வார்ம், அப்புறம் டீப் சீ பிளான்ட்ஸ், அப்புறம் ஃபயர் ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் ஆர்டிஃபிஷியல்ல நம்ம பார்க்கும்போது இது எல்லா சோர்ஸும் நம்ம பார்க்கலாம். குறிப்பா பார்த்தோம்னா லைட் கேன் பி ஆல்சோ ஆர்டிஃபிஷியல் எங்கெங்கே இந்த டிஃபரெண்ட் லைட் சோர்சஸ் இல்லையா? இங்க பாருங்க இந்த படத்தை பாருங்க. டிஃபரெண்ட் லைட் சோர்சஸ் இங்க நம்ம தெளிவா இங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குது அது கொஞ்சம் ஒருத்தர் பார்த்து வந்துடலாம். அதாவது இந்த மூன் வந்து லுமினஸ் ஆப்ஜெக்டா இல்லையாங்கிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? இது என்னன்னு பாருங்க. த மூன் ப்ரொவைட்ஸ் லைட் ஆஸ் வெல் ஓகே, பட் இட் கேனாட் ப்ரொடியூஸ் லைட் பை இட்ஸ் ஓன். இதுவாட அந்த நிலாவோட வந்து அதோட வந்து இட் செல்ஃப் வந்து இட் கேனாட் இட் செல்ஃப் வந்து கிரியேட் த லைட் வந்து எமிட் பண்ண முடியாது. இது என்ன இந்த லைட் எமிட்டட் பை த மூன் இஸ் a light of the sun reflected towards the earth இல்லையா? இந்த சன்ல இருந்து அது என்ன பண்ணும், அந்த மூணை வெளிச்சத்தை எடுத்துட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல வந்து when we see the moon we see only the moon's lighted part. அந்த நிலாவில் வந்து நம்ம அந்த சூரியனால வந்து வெளிச்ச பகுதி மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அதனால this half of the moon is always facing the sun and receiving a light from it இல்லையா? எந்த பக்கம் எந்த மூன்ல எந்த பக்கம் வந்து லைட் டுவர்ட்ஸ் லைட் வந்து ஃபேஸ் பண்ணிருக்குதோ அது மட்டும் தான் லைட் வந்து அதனால எமிட் பண்ண முடியுது. ஸோ ஹென்ஸ் வி ரிசீவ் லைட் ஃப்ரம் த மூன். அதனால என்ன ஆகும்னா அந்த ரிசீவ் பண்ண அந்த பார்ட்ல இருந்து நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எர்த் இங்க இருக்குது, மூன் இங்க இருக்குது, சன்ல இருந்து என்ன ஆகுதுன்னா லைட் வாங்குது. லைட் வாங்கி அந்த ஏரியாவில் எந்த இதுல வந்து அது இந்த எர்த்ல வந்து எந்த டைரக்ஷன்ல வரல எந்த ரீஜன்ல வந்து இந்த மூனை கொடுக்க முடியுமோ அந்த இது வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறது முக்கியமானது இந்த இன்கேண்டசன் சோர்சஸ்ல என்னென்ன இருக்குது பாருங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் நம்ம முன்னாடி பார்க்கும்போது என்ன மேன் லைட் என்னென்ன இது இருக்குது பார் ஃப்ளேம் ஆஃப் கேண்டல் இருக்குது, அப்புறம் இன்கேண்டசன் லேம்ப், நியான் லேம்ப், சோடியம் லேம்ப் இதெல்லாம் வந்து என்னன்னா ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்புறம் இன்கேண்டசன் சோர்சஸ்ங்கிறது when certain objects are heated to high temperature. ஹை டெம்பரேச்சர் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஹீட் பண்ணும்போது அது வந்து லைட் எமிட் ஆகுது இல்லையா? இது என்னன்னா இந்த மாதிரி டைப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயன் ராட். இந்த அயன் ராட் எல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் இன்கேண்டசன் லைட் வரும். இந்த இரும்பெல்லாம் உருக்குறாங்க. இரும்பு ஆலைகள் பார்த்தோன்னா இரும்பு வந்து அந்தந்த பார் ஆகட்டும் சின்ன சின்ன கம்பிகளா தகடா வந்து மாற்றும் போது இந்த இரும்பு ஃபைன் ஃபேக்டரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல வந்து ஹீட் பண்ணுவாங்க. அப்போ அங்கிருந்து வர்ற அந்த ரெட் ஹாட் அது வந்து ரெட் ஃப்ளேம் அதுன்னு பார்த்தேன்னா ஒரு ஹாட் அயன் ராட் வந்து அங்கே பார்க்கலாம். இதுவும் இன்கேண்டசன் லைட் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில், இன்கேண்டசன் லேம்ப்ல இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ். இது என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா? எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு செர்டன் கேஸ்ல வந்து நாம உள்ள அதை வந்து பாஸ் பண்ணும் போது அதோட ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா டிஸ்சார்ஜ் ஆகும் போது இந்த கேன் ப்ரொடியூஸர் லைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நியான் லேம்ப், சோடியம் லேம்ப் இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம். இங்க இருக்கிற அந்த சோர்சஸ் வந்து என்ன ஆகும், அந்த இருக்கிற அந்த கேசஸ் வந்து சார்ஜ் பார்ட்டிகல் மாதிரி இதனால சோடியம் லேம்பா வந்து நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம டியூப் லைட் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுல பார்த்து இந்த ஃப்ளோரசன்ஸ் வந்து என்ன ஆகும் டு ப்ரொடியூஸ் விசிபிள் லைட். எப்படி ஆகும், இந்த உள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்ம உள்ள பாஸ் பண்ண உடனே அங்க உள்ள என்ன இருக்குது மெர்க்குரி வேப்பர். இந்த மெர்க்குரி வந்து என்ன ஆகும், மெர்க்குரி பேப்பர் வந்து என்ன ஷார்ட் வேவ் அல்ட்ரா வயலட் லைட்.
உள்ள இருக்கிற அந்த மெர்க்குரி வந்து வேப்ப யூபி ரேஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். இது வந்து என்ன ஆகும்னா அந்த பாஸ்பரஸ் கோட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த பாஸ்பரஸ் கோட்டிங்ல பட்டு அந்த பல்புக்கு உள்ள இருக்கல அந்த பாஸ் கோட்டிங் பட்டு அது வந்து க்ளோ இன் விசிபிள் லைட்டா நமக்கு க்ளோ ஆகுது. ஸோ இந்த வகை மெத்தட் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்ல வந்து நம்ம வீட்ல எவ்ரிடே நம்ம பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த லைட் பாருங்க. இது வந்து உள்ள வந்து என்ன லேயர் பண்ணிருப்பாங்க? பாஸ்பரஸ் லேயர்ல வந்து கோட்டட் பண்ணிருப்பாங்க. இந்த யூவி லைட் வந்து எங்க இருக்குன்னா மெர்க்குரி வேப்பர்ல இருந்து வர்ற அது என்ன யூவி லைட் வந்து இது பண்ணி அது வந்து பாஸ்பரஸ் கூட நம்ம என்ன பாஸ்பரஸ் இது பண்ணும்போது நமக்கு வந்து விசிபிள் லைட் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது லைட் ப்ரெஷர் த்ரூ த ட்ரீஸ் இந்த பிரான்ச்சுக்குள்ளே வருது. அப்புறம் வந்து லைட் டிராவல்ஸ் இனிய விண்டோஸ் கிரில்ல நாம லைட் இது பண்ணுறது. அப்புறம் லேசர் பீம் அந்த ஒற்றை கட்டி என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு நீங்கள் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் லைட்ல இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் லைட் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் லைட். அதாவது என்ன ஸ்ட்ரைட் லைனை அதோட பேத் மூவ் ஆகுது இல்லையா? இது என்ன ஃபர்தர் பார்க்கலாம். அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் இது வந்து எதிர் ஒளிக்கிற தன்மை. அப்புறம் ஸ்பீடுன்னா அதோட ஸ்பீடு எந்த இதுல போகுது. அப்புறம் இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட்டர் வித் மேட்டர் இல்லையா? இது வந்து லைட் வித் மேட்டர் என்னன்னா டைப் மேட்டர் அக்கார்டிங் டு வந்து பெர்மியபிலிட்டி இருக்கும். அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேட் வந்து நிழல்கள் உருவாகிற தன்மை. அப்புறம் பிளான் மிரரோட அந்த அந்த பிம்பங்கள். ஸோ இது எல்லாமே இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர் வந்து இந்த ஆப்ஜெக்டோ இல்லை மேட்டர் இது பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலா பார்க்கும்போது ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நாம எங்கிருந்து எப்படி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாங்கிறது அந்த பிரிசம் இருக்குது இல்லையா? இது ஒயிட் லைட் நம்ம பார்த்து இதை ஸ்பெக்ட்ரம் பண்ணலாம். அப்புறம் த பேத் ஆஃப் லைட். இது எப்படி நம்ம பேத் ஆஃப் லைட் பாருங்க. ஹேவ் யூ எவர் சீன் த சீன் ஆஃப் லைட் பெனிட்ரேட்டிங் த்ரூ த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் இன் ஏ டென்சர் ஃபாரஸ்ட். அதாவது இங்கே என்ன பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல பார்க்கலாம். இந்த லைட் வந்து என்னன்னா ஸ்ட்ரைட் லைன் போகும்போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த அந்த பிரான்ச்சஸ் இருக்குது லீவ்ஸ் இருக்குது அது வந்து ஸ்ட்ரைட் லைனை இறங்கும் போது அங்கே எந்தெந்த கேப்ல இருக்குது அங்கிருந்து வந்து பெனிட்ரேட் ஆகி பாஸ் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் இந்த சன்லைட் வந்து என்ன ஆகும்னா சன்லைட் இருக்கும்போது என்டரிங் த்ரூ த ஓல் ஆஃப் த சிமெண்ட் கிரில் ஆர் பில்டிங். நம்ம ஒரு பில்டிங்கில் இதை விண்டோஸ் இருக்குது விண்டோ கிரில் இருக்குது அப்புறம் பெரிய பெரிய கேட்ல அதுலயும் லைட் பெனிட்ரேட் ஆகுறது. இப்போ எவரி பேத் ஆஃப் த லேசர் லைட். இந்த லேசர் லைட்டோட பேத் பார்த்துருக்கீங்க இல்லையா? இங்க பாருங்க இந்த லைட் கொடுத்துருப்பாங்க. அதோட ஒற்றை கட்டி இந்த வரி வந்து இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைட்ல வந்து எந்த இதுல ஃபோக்கஸ் பண்றோமோ அதை நம்ம லேசர் ஃபோக்கஸ் சொல்றோம். ஏன்னா இருக்கிறது லேசர் லைட் வந்து என்னன்னா ரொம்ப அந்த டையாவில் ரொம்ப மினிமம் டையில வந்து அந்த அளவு ஒரு ஃபாஸ்ட்னஸ் கொடுக்குது. அப்புறம் அனதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டை வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்கலாம். இது என்னன்னா இந்த லைட் வந்து ரெக்டிலினியர் ப்ராபகேஷனுக்கு நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது லைட் வந்து டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைனுங்கிறது எக்ஸாம்பிள் நான் பார்த்துக்கலாம். என்னன்னா ஒரு 3 மேட்ச் பாக்ஸ் வந்து சிம்பிளா ஒன்று எடுத்து அந்த 3 மேட்ச் பாக்ஸ்ல ஒரே பொசிஷன்ல நாம் வந்து என்ன பண்ணோம் ஒரு ஹோல்ஸ் பண்ணோம். ஹோல்ஸ் பண்ண அது கரெக்டாக ஈவனா அடுக்கி ஒரே இந்த அந்த ஹைட் வருமா அடுக்கி அந்த ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து நீங்க வந்து ஆரம்பத்தில் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஃபிளேம் பண்றீங்க. ஒரு கேண்டலை வச்சு அந்த ஃபிளேம் வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் வழி அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபிளேம் வந்து நீட்டா தெரியும். அதே அடுத்த செகண்ட் பார்ட்ல என்ன பண்றீங்க அந்த 3 மேட்ச் பாக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு மேட்ச் பாக்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க ஒரு அன்ஈவனா ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒன்னா கம்மியாவோ ஒன்று இறக்க ஒன்று அப் அண்ட் டவுனாவோ இல்ல சைட் பொசிஷன்லயோ அந்த ஹோல்ஸ் வந்து முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது தெரியாம வைக்கும் போது நமக்கு வந்து இப்ப நம்ம ஃபிளேம் போடுறது நிச்சயமா எந்த சைடு வரைக்கும் இந்த ஹோல்ஸ் இருக்கு அதுதான் தெரியுது. அந்த செகண்ட் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண அந்த மேட்ச் பாக்ஸ்ல இருந்து நமக்கு அதோட அந்த லைட் வந்து ஃபிளேம் வந்து நமக்கு தெரியாது. இதனால நம்ம என்ன பண்ணலன்னா இந்த ஹோல் வந்து ஸ்ட்ரைட்டா ஃபிளேமுக்கு ரீச் ஆகுது இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம இந்த லைட் வந்து ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைனுங்கிறது நம்ம இங்க இது பார்க்கலாம். இதுவும் கூட நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வீட்லயே கூட இதை நீங்க பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து இந்த இதுதான் லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் நம்ம பார்த்தோம். இட் கெனாட் பெண்ட் பேத் பை இட் செல்ஃப் இல்லையா? இதுவான என்ன பண்ண முடியுது பெண்ட் ஆக முடியாது. ஸோ இதுதான் இந்த லைட்டோட ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நிறைய கேட்குறாங்க இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். ஸோ இதை கூட சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா அதுல ஒருத்தர் பாருங்க ஹல் ஹசன் ஹைதம்ங்கிறவர். இது வந்து ரிலேட்டட் சயின்டிஃபிக் இது வந்து இவர் வந்து இந்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சவர். அதாவது அப்சர்வ் தட் லைட் கமிங் த்ரூ த டைனி ஓல் டிராவல் இன் ஏ ஸ்ட்ரைட் லைட்ஸ் இல்லையா? இந்த ஸ்மால் ஓல்டு ஸ்ட்ரைட் லைனை வரதை வந்து அப்சர்வ் பண்றாரு. அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் என்ன அப்புறம் வந்து ஆப்போசிட் வால்ல வந்து எது ஆப்போசிட் போகுது பேஸ்ட் ஆன் சச் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல he concluded that vision is accomplished by rays coming from external luminous source of entering the eye rather than through the rays emitted from the eye was the commonly believed. அதாவது நம்ம அந்த லைட்ல இருந்து வர்ற கண்ணில இருந்து வெளியில போற அந்த ரேஸ் வந்து பார்க்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பொருள் இருந்து வர்ற அந்த ரேஸ் வந்து நம்ம கண்ணுல வந்து ரீச் ஆகும் போது அதிலிருந்து நாம என்னன்னா அந்த சைட் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது லுமினஸ் சோர்ஸ் என்டரிங் த ஐ இல்லையா?
அந்த என்டரிங் நமது கண்ணுக்குள்ள போகும்போது ரேதர் தே த்ரூ ஐஸ் எமிட்டட் ஃப்ரம் த, இது நம்ம கண்களிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட அந்த குறிப்பிட்ட பொருள்களில் இருந்து வரும் அந்த ரேஸ் வந்து கதிர்கள் வந்து நம்ம கண்ணிற்கு படுவதனால் நம்ம வந்து இந்த லைட் வந்து விஷன்ங்கிறது நமக்கு பார்க்குறோம் சொல்லிட்டு இந்த ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் லைட் வந்து அவர் வந்து வளர்க்குறாரு. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து நல்ல ஒரு எவிடன்ஸை நல்ல சர்டிஃபை பண்றாரு. எப்படின்னா பின் ஹோல் கேமரா, இந்த மாதிரி ஒரு கேமரா வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துறீங்க, ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்க என்ன பண்றீங்க பாரு, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீல வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், அனதர் ஒன் வந்து ஒய். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து மேலே வந்து இந்த எக்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட் ஓ இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த ஓ ரீச் ஆகி வந்து கீழே வந்து அப்சைட் டவுனா இந்த ஆப்ஜெக்ட் தெரியும். ஆனா நம்ம இது வந்து டெம்பரவரியா இந்த ஆப்ஜெக்ட் தெரியும். ஆனா நம்ம இந்த போட்டோகிராஃபி பிளேட்ல பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி தெரியுது, இதே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் போய் இது வந்து என்ன ஆகும்னா நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல இங்க எப்படி வந்து ஹவு யூ கேன் சி வியூ த ஆப்ஜெக்ட், இந்த சேம் வியூ யூ கேன் கெட் இன் த ஆஃப்டர் பட் இந்த போட்டோகிராஃபி பிளேட்ல நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்தேன்னா இந்த எக்ஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் வந்து ஓ கூட பாசிங் எக்ஸ் டேஷா இங்க விழுகும். சிமிலர்லி வந்து ஒய் வந்து ஓ கூட பாசிங் ஒய் டேஷ் வரும். இப்போ ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க ஒரு இமேஜ் கிடைக்கும். இந்த இமேஜ் வந்து என்ன ஆகும், நமக்கு ஆப்போசிட் சைட்ல டிராவல்ஸ் எக்ஸ் ஒய் கிட்ட என்ன ஆகும், ஒரு டெம்பரவரியா இங்க இருக்கிற இமேஜ் வந்து நம்ம ஒரு போட்டோகிராஃபி பிளேட்ல வந்து நமக்கு வந்து இருக்கிற ஒரு ஒரிஜினல் இமேஜ் வந்து அப்படியே நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ அனதர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த லைட் ஷோ பார்க்கும்போது இந்த பைனாகுலர், இதை இப்போ பார்க்குறோம் இல்லையா, பைனாகுலர் வந்து லென்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம் இல்லையா, லென்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஃபோக்கல் லென்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மூலமா அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிளியரா விஷன் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி நம்ம பண்ணலாங்கிறது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், இதையும் நீங்க பார்க்கலாம். அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க, எடுத்து இந்த மாதிரி வந்து பெரிய சைஸ்ல வந்து ஒன்று நான் வந்து ரவுண்ட் வந்து கர்வ் பண்ணி வைக்கிறோம். அனதர் வந்து அதை விட ஒரு ஸ்மால் சைஸ். இப்போ இந்த ஒரு இந்த ரோல்குள்ள இந்த நம்பர் 2 செகண்ட் ரோல் வந்து உள்ள நம்ம இன்செர்ட் பண்றோம். அப்புறம் இந்த இதுல என்னென்ன வைக்க போறோம்னா ஒரு கார்பன் பேப்பரையும் அதே ஒரு பட்டர் பேப்பர் இல்லையா, இது ரெண்டையும் வச்சுட்டு அப்புறம் உள்ள ஆல்ரெடி நம்ம இன்செர்ட் பண்றதை வந்து நாம த்ரூ த சன்லைட்டோ வேற ஒரு லைட்டிங் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க பார்த்துட்டு அதை வந்து இது ரெண்டையும் நீங்க இதோட டைய உள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போது இந்த லென்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அந்த இமேஜோட நம்ம கிளியரிட்டி வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இது இட்ஸ் நத்திங் பட் கான்செப்ட் வந்து பைனாகுலர். இந்த கான்செப்ட்ல அது ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்றோமோ அந்த அளவு அந்த லைட்டோட வந்து நம்ம கிளியரிட்டி, அந்த ஆப்ஜெக்டோட கிளியரிட்டி வந்து நம்ம ஈஸியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இந்த லைட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து நம்ம பார்க்குறது ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம் இல்ல, இது சொல்ல ப்ராப்பர்ட்டியில மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்த்தோன்னா a still water body like a pond reflects the scenery around it. இல்லையா, when we see our face in the mirror we see the light rays, ஏன்னா லைட் ரேஸ் ஃப்ரம் அவர் ஃபேஸ் பவுன்சிங் ஆகுது. இது சர்ஃபேஸ் ஆஃப் மிரர் என்னாகும், அவங்க லைட் வந்து ரிஃப்ளெக்டட் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணிட்டு ஒரு பிளேன் மிரர் எடுத்துக்கிறோம், இது வந்து கவர்ட் பை பிளாக் பேப்பர், இது வந்து அடியில் வந்து நீங்க ஒரு பிளாக் பேப்பர் நம்ம கவர் பண்றோம். கட்டிய ஸ்மால் ஸ்லீட்ஸ் வந்து ஃபிகர், இந்த ஃபிகர்ல இருக்கிற மாதிரி என்ன பண்றோம், ஒரு ஸ்லீட் வந்து நம்ம கட் பண்றோம். கட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி இங்க வைக்கிறது. யூ ஷைன் லைட் ஆன் த மிரர் ஃப்ரம் த டார்ச் லைட் ஆர் சன்லைட், யூ வில் கெட் ஸ்மால் ரே ஆஃப் லைட் இல்லையா, அந்த கதிர் நமக்கு தெரியும். we can use the study for properties of light. இதுவும் நம்ம இந்த ரெக்லைன் ப்ரொபகேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இங்க படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஒரு பார்க்கலாம். இப்போ சோலோகிராஃபிங்கிறது என்னங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல குறிப்பா வரும். இப்போ சோலோகிராஃபி இஸ் நத்திங் பட் என்ன, இட்ஸ் டைப் ஆஃப் போட்டோகிராஃபி. எப்படின்னா இந்த பிஃபோர் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கேமரா வர்றதுக்கு முன்னாடி பின்வோல் கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பின்வோல் கேமரா மூலமா நம்ம என்ன பண்ண, மூவ்மெண்ட் ஆஃப் த சன் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் இல்லையா, மூவ்மெண்ட் ஆஃப் சன் வந்து லாங் பீரியட் டைம் பாருங்க. திஸ் டைப் ஆஃப் போட்டோகிராஃபி சோலோகிராஃபி. சோலோங்கிறது என்னன்னா சோலார் எனர்ஜி, சன் கிராஃபி, அதை வந்து நம்ம என்ன பண்றோம், டயக்ராம் பண்றோம், அதை டிரா பண்றோம். அதனால சோலோகிராஃபி. அண்ட் யூஸ் திஸ் அப்சர்விங் என்ன, ரெக்கார்டிங் த சோலார் எக்லிப்சஸ். எப்பெல்லாம் நம்ம சோலார் எக்லிப்ஸ் வரும் அதை வந்து நோட் பண்றதுக்கு இந்த சோலோகிராஃபி நம்ம பயன்படுத்திக்கிறோம். இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒயிட் ஷீட்டை வந்து நம்ம அடியில், இது என்ன அப்படின்னா ஒயிட் ஷீட்டை வந்து நம்ம அடியில் வைக்கிறோம். இந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக பாருங்க. அந்த சூஸ் எ பிளேஸ் வேர் பார்ட்லி த ஷீட் கெட் சன்லைட், எங்களை வந்து அந்த சன்லைட் வந்து பார்ட்லி கிடைக்குதோ அதை நம்ம நோட் பண்றோம். நோட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஏங்கிள் வந்து நம்ம என்ன பண்றோம், வரைகிறோம். இப்போ இந்த ஹோல் த மிரர் வித் த ஸ்லீட் ஃபேசிங் த சன், சன்னுக்கு நேரம் அந்த ஸ்லைட் ஃபேஸ் பண்ணிட்டு யூ கேன் see straight ray light reflected from the slit on paper. அந்த ரேஸ் வருது இல்லையா, சூரியன் நம்ம நேரம் பார்க்குறோம், அங்கிருந்து வர்ற கதிரை வந்து நம்ம இங்க வந்து வரைய போறோம்.
அப்போ இதனால டோட்டலாக வந்து ஆங்கிள் பாருங்க, இது வந்து ஏபிசிடியில் வந்து இங்கே எந்தெந்த ஆங்கிள் வந்து நம்ம பார்க்குறோம். இது 90 டிகிரியில் 60 வந்து 1 to 2 வந்தேன்னா 2 to D இந்த இதில் வந்து பிடியில் வந்து 30 டிகிரி 90 டிகிரி. இப்போ ஆப்போசிட்டில் அதே போல் 180 டிகிரியில் இந்த மாதிரி நம்ம ஆங்கிள் நம்ம வரோம். இது வந்து ஒரு சொன்ன ப்ராப்பர்ட்டி. இது எதுக்கு அப்படின்னா இது எதுக்கு சார் அப்படின்னா த லைட் ஃபாலிங் ஆன் த மிரர் இஸ் கால்டு என்ன இன்சிடென்ட் ரே இல்லையா. மிரர்ல வந்து ஒரு இன்சிடென்ட் ரே, அந்த லைட் ரிஃப்ளெக்டட் வந்து என்ன காரணம்னா ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இன்சிடென்ட்ங்கிறது படுகதிர், ரிஃப்ளெக்டட் இருந்தது அது வந்து விரிகதிர். இது நீங்க வந்து நீ பார்த்துக்கலாம். அப்புறம் ரிலேஷன் இன்சிடென்ட் ரேக்கும் நம்ம ரிஃப்ளெக்டட் ரேக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்க. இப்போ இன்சிடென்ட் ரே அப்படின்னு நமக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரைட் ஏபிசி வரைய போறோம். இப்போ ஷோன் இந்த ஃபிகர் இப்போ த லைன் வந்து 1 இஸ் 60 டிகிரி ஃப்ரம் பிடி, அப்புறம் 2 வந்து 30 டிகிரி ஃப்ரம் பிடி, லெவல் 4 வந்து என்ன 60 டிகிரி ஃப்ரம் பிடி அல்ல 30 டிகிரி ஃப்ரம் பிடி. பாரு இந்த நாள் பாருங்க, இது என்னன்னா லைன் வரையறோம் இல்லையா. ஏ டிகிரியில் வந்து ஆங்கிள் வந்து பாரு 60 டிகிரி. இது பில இருந்து ஏல இருந்து பில வந்து இங்க ஒரு 60 பண்றோம். அப்புறம் பில இருந்து டி ஆங்கிள் வந்து 30 டிகிரி பண்றோம். அப்போ 90 டிகிரியில் வந்து நம்ம கட் பண்றோம் இல்லையா. அப்போ இது எது இன்சிடென்ட் எது ரிஃப்ளெக்ட் இங்க நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். இங்க என்னன்னா இப்போ யூஸ் த மிரர் வித் ஸ்லைட் யூஸ் பண்றதுக்கு போது லைன் 1 வந்து என்ன ரீச் த மிரர் அட் பாயிண்ட் பி. அப்சர்வ் வேர் இஸ் ரிஃப்ளெக்டட் ரேஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் கோன்னா அலாங் 4. இங்க நம்ம லைன் 1ல வந்து இங்க இன்சிடென்ட் இங்க வந்து இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது 4ல போகுது. அது 1 இல்ல நதிங் பட் இங்க வந்து 1ல இங்க போறது 4ல போகுது. அதே மாதிரி 2ல வந்து இங்க போறது 3ல வருது. இது வந்து நம்மளுடைய நார்மல் நம்ம சொல்றோம், நார்மல் சொல்றோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் இதுல எந்த அளவு எந்த ஆங்கிள் வந்து இந்த 1 வந்து இங்க கீழே போகுது, அதே ஆங்கிள் வந்து 4 வந்து அங்கே அவுட்டர் போகுது. இது வந்து 2 வந்து 30 டிகிரில போகுதுன்னு இங்கே என்ன ஆகுது அதே 30 டிகிரில போகுது. இதுதான் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா இது நம்ம இங்க பாக்குறோம். இப்போ அடுத்தது நம்ம பாக்குறது இந்த அதுல கொஞ்சம் முக்கியமானது பார்க்கலாம். அதாவது நவ் வி கீப் த மிரர் வித் ஸ்லைட் 2ல வரும்போது இதே லைன் தான். இப்போ இங்க பாருங்க, இதே சேம் பாருங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து என்ன பியில இருந்து ஓக்கு போகுது. ஆங்கிள் ரிஃப்ளெக்டட் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஓவில் இருந்து கியூ போகுது. இது எந்த டிகிரியில வந்து இங்க வந்து இந்த ஆங்கிள் இருக்குதோ அதே டிகிரி தான் பாருங்க ஈக்குவல் ஆங்கிள் வந்து இங்க இருக்குது. இங்க வந்து 60னா இங்க 60 இருக்கும், 70 இருந்தா அங்க 70 இருக்கும், 50 இருந்தானா இதுல வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து 50 இருக்கும். ஸோ இந்த வில வந்து விழுகிறது இன்சிடென்ட் ரே, இந்த கியூல வந்து வெளியில போறது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ திஸ் இஸ் தான் இம்பார்ட்டன்டா பார்க்கலாம். இப்போ ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ்ங்கிறது இங்க இருக்கிறது. இந்த ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதே போல வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ, ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் ஆர், இந்த 4 விஷயத்துல இங்கிருந்து நிச்சயமா 1-2 கேள்விகள் வந்து இங்க நிச்சயமா வரும். இப்போ இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது என்ன பாருங்க. இப்போ இன்சிடென்ட் ரே அப்படின்னா த ரே ஆஃப் லைட் தட் ஃபால்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் மெட்டீரியல். எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் மெட்டீரியல்ல வந்து ஒரு கதிர் வந்து படுதோ அது வந்து இன்சிடென்ட் ரே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் பிஓ, இங்க பி எங்க பாருங்க, பி இங்க இருக்குது, ஓ இருக்குதா. ஸோ இந்த ஒரு இந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்ல இந்த பி கியூ ஓங்கிறது வர்ற இந்த ரேஸ் வந்து என்ன இன்சிடென்ட் ரே சொல்றோம். இதுல வர ஆங்கிள் என்னன்னா இன்சிடென்ட் ஆங்கிள், அவ்வளவுதான். இப்போ ரிஃப்ளெக்டிவ்ங்கிறது இப்போ அடுத்தது பார்க்கலாம். The ray of light that comes from the point when the incident ray falls on the reflection material in the figure வந்து OQ. இதுல என்ன இங்கிருந்து ரிஃப்ளெக்டட் மெட்டீரியல் இது வந்து OQ, இது ரிஃப்ளெக்ட் வெளியில போகுது இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன இந்த ரிஃப்ளெக்ஷன் ரே, இந்த ஆங்கிள் வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் பாருங்க. The point of which are incident rays strike the reflecting surface is the point of incidence. இந்த ஃபிகர் O வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இங்க O. இந்த பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து பாயிண்ட் வந்து கியூ நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ நார்மல்ங்கிறது இந்த சென்ட்ரல் லைன் இல்லையா, இந்த பெர்பெண்டிகுலர் லைன் drawn from the point of incident to the plane of reflecting surface is called the normal. ஸோ இந்த ஃபிகர்ல வந்து ON is the normal. ஓகே, திஸ் இஸ் தான் இங்க பார்க்கலாம். இது வந்து ஆங்கிள் வந்து ரிஃப்ளெக்டட் வந்து இது 43 டிகிரி, இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் வந்து ஐ, இது வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ஐங்கிறது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இதோட வந்து இதோட ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் நம்ம சின்ன ஒரு சமக்குள்ள இங்க பார்த்துக்கலாம். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ங்கிறது பிஓ வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்புறம் இந்த பி இந்த ஓ என்னங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வரும். இட்ஸ் டினோட்டட் பை த ஆங்கிள் ஆஃப் ஐ நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதே தான், ஓக்யூ ஓஎன்னும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இட் இஸ் டினோட்டட் பை என்ன ஆர் நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ சின்ன ஒரு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன, சரி இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இப்படி இதோட அந்த அது எதிரொலிப்புனா அந்த விதிகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பார்க்கும்போது the angle of incident is always equal to the angle of reflection. அது நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்க angle of incident பாருங்க, angle of incident is always equal to the angle of reflection. இங்க 40ன்னா இங்க 40 இருக்கும், 60ன்னா 60, 70ன்னு 70. ஸோ இந்த எலெக்ஷன் நம்ம ஈஸியா பார்க்கலாம். அதாவது angle I is equal to angle R.
நெக்ஸ்ட் ஒன், the incident ray, the reflected ray are the normal at the point of incident lie in the same plane. ஒரே பிளேன்ல வந்து அது வந்து ரேம்ல இருக்கும். ஸோ இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஃபிகர் தட் இன்சிடென்ட் ரே 27 டிகிரி வித் நார்மல், ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது அது பாருங்க, இன்சிடென்ட் ரே வந்து 27 டிகிரி, ரிஃப்ளெக்ஷன் ரே என்னங்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 27. ஸோ அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், தி ஆங்கிள் ஆஃப் reflection that is equal to angle of incidence, so that is nothing but 27 degree. So okay, ஸோ இந்த இதில் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, அடுத்தது பாருங்க, இது ஒரு சின்ன ஒரு அனதர் ஒன் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ், வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா கலைட்ராஸ்கோப் நம்ம சொல்கிறோம், ஐ மீன் பெரிஸ்கோப்னு சொல்கிறோம். பெரிஸ்கோப் பாருங்க, மேக் யுவர் ஓன் பெரிஸ்கோப் நம்மளும் இங்கே பண்ணலாம். இது வந்து என்னன்னா, இந்த சப்மரைனில் இருக்கிறவங்களுக்கும், இது வந்து ரொம்ப ஹேர்மி பீப்புள்ஸுக்கும், அப்புறம் வந்து கீழே இந்த டனலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த ஷேப்பில் ஏஷன் வந்து ஃபிகர் வந்து 45 டிகிரி ஹொரிசான்டல்ல இங்க 2 இடத்துல என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இந்த மிரர் வச்சிருப்பாங்க, ரிஃப்ளெக்டிவ் வந்து இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நேரம் இங்க போய் ஏல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், எகன் பில ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணுக்கு வந்து நம்ம ரீச் ஆகும். இதை வந்து நம்ம இங்க பெரிஸ்கோப் நீங்க பார்க்கலாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இந்த டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பாருங்க,